ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் காதல் தீயே சீரீஸ் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் லியான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் ஜேக்கு தெரிய வர, எங்கே லியான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் ஹாரிக்கு தெரிஞ்சா ஹாரி அவனை விட்டுட்டு லியானோட போய் சேர்ந்துருவாரோ, இத்தனை நாள் ஹாரியோட சொத்தை அடையிறக்காக நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுமோன்னு பயந்த ஜே லியானோட ஹெல்த் செக்அப் ரிசல்ட்டை ஹாரிக்கு தெரியாமல் மறைச்சு வச்சுட்டு ஜே ஒரு பக்கம் ஹாரியோட கவனத்தை அவன் பக்கம் ஈர்க்கறக்காக பிளான் பண்ணி ஜே ஹாரி கிட்ட இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் மூவிக்கு போகலாமா, நம்ம 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரியும் கண்டிப்பா போலாம், அதுக்கு முன்னாடி டின்னரை முடிச்சுட்டு போலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க நம்ம லியானை காட்டுறாங்க. லியானுக்கு ஜான் கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு என் கூட டின்னர் வர முடியுமான்னு சொல்லி கேட்க, லியா நீ கூப்பிட்டு என்னால வர முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும், கண்டிப்பா வரேன்னு சொல்லி டின்னருக்கு போக ரெடியாக. அன்னைக்கு ஈவினிங் ஜான் சொன்ன மாதிரியே லியானை வீட்ல இருந்து பிக்கப் பண்ணி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வர, அங்க பார்த்தா ஹோட்டல் ஃபுல்லா எம்டியா இருக்கு. அதை பார்த்த லியான் என்ன இந்த ஹோட்டல்ல யாருமே இல்ல அப்படின்னா, ஜான் இந்த ஹோட்டலை ஃபுல்லா புக் பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்க, ஜான் ஆமா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிடணும்னு நினைச்சேன், அதை விட இப்போ உன்னோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, ஜான் எனக்கு தெரியல நீ என்னை பார்த்து சொல்லு நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட லியான் இவன் எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கான்னு எதுவும் புரியாம லியான் ஜானை பார்க்க, ஜான் எதுக்காக என்ன இப்படி பாக்குற, நான் சும்மா தான் கேட்டேன், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத, உனக்காக தான் ஃபுட்டு நிறைய ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன், நல்லா சாப்பிடு, உடம்பு சரியில்லாதனால நீ நல்லா இழைச்சு போயிட்டேன்னு சொல்ல, அதை கேட்ட லியான் ஓஹோ அதுக்காக தான் நீ இவ்வளோ ஃபுட் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கியா, நான் ஒரு நாள் இவ்வளவு சாப்பிட்டா குண்டாயிருவேன் நீ நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க, ஜான் சிரிச்சுக்கிட்டே நீ குண்டானாலும் ரொம்ப அழகா தான் இருப்பான்னு சொல்லி ஜான் நம்ம லியானை பார்த்து கியூட்டா சிரிக்க, அவன் பேசினது எல்லாம் கேட்ட லியான் என்ன பேசுறான் இவன், எதுக்காக இப்படி என்ன பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்கான், இவன் பண்றது எல்லாம் வினோதமா இருக்கேன்னு சொல்லி லியான் ஜான் கிட்ட என்னாச்சு உனக்கு, என்ன பார்க்க காமெடியா இருக்கா என்ன, எதுக்காக இப்படி சிரிச்சிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, ஜான் யாரு சொன்னது நீ காமெடியா இருக்கன்னு, நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா, அதனாலதான் என் கண்ணு உன்னை விட்டு விலக மறுக்குதுன்னு சொல்லி பையன் டயலாக அடிச்சு விட்டுட்டு இருக்க, அதை கேட்ட லியான் எனது நான் அழகா இருக்கனா, இங்க பாரு ஜான் நீ எனக்கு கிண்டல் பண்ண வரைக்கும் போதும் பேசாம சாப்பிடுன்னு சொல்ல, ஜான் நான் உண்மையத்தான் சொல்றேன் நீ ரொம்ப கலரா ஸ்லிம்மா ரொம்ப அழகா இருக்க தெரியுமான்னு சொல்ல, ஜான் சொன்னதை கேட்டு ஷையான நம்ம லியான் இது வரைக்கும் யாரும் என்கிட்ட இப்படி சொன்னதில்ல, முதல் தடவை நீ தான் சொல்லியிருக்க ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, அதை கேட்ட ஜான் அப்படியா கேட்கவே சந்தோஷமா இருக்கு, அப்புறம் என் கூட மூவிக்கு வர முடியுமா, என்கிட்ட 2 மூவி டிக்கெட் இருக்கு, டின்னர் முடிச்சுட்டு நம்ம மூவிக்கு போலாமா, உனக்கு படம் பார்க்க பிடிக்குமான்னு சொல்லி கேட்க, லியான் கண்டிப்பா போலாம் எனக்கு படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, ஜான் அப்போ ஓகே நம்ம டின்னரை முடிச்சுட்டு தியேட்டருக்கு போலான்னு சொல்லி 2 பேரும் டின்னரை முடிச்சுட்டு தியேட்டருக்கு வர, லியான் ஜான் கிட்ட இங்க பாரு ஜான் நீ எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தனால நான் மூவி டிக்கெட்ஸ் வாங்கிக்கிறேன், அது மட்டும் இல்லாம தியேட்டர்ல ஆகிற மொத்த செலவும் என்னோடது தான் ஓகேவான்னு சொல்ல, ஜான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன், நீ என் கூட இந்த நேரத்துல வெளியே வந்ததை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா, அதனால இன்னைக்கு எல்லா செலவும் என்னோடதா புரிஞ்சுதா, ஒரு வேளை உனக்கு ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்னோட நியூ சாங் நெக்ஸ்ட் மந்த் கம்ப்ளீட் பண்ணிடுவேன், அந்த சாங்கை நீ முதல் தடவை கேட்டு ஹானஸ்டான ஃபீட்பேக் சொல்லு எனக்கு அது போதுன்னு சொல்ல, அதை கேட்ட லியான் கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லி பேசிட்டே 2 பேரும் வந்துட்டு இருக்க, இங்க தியேட்டர்ல நம்ம ஜேயும் ஹாரியும் காட்டுறாங்க, அவங்க 2 பேரும் பிளான் பண்ண மாதிரியே டின்னரை முடிச்சுட்டு தியேட்டருக்கு வந்திருக்க, ஹாரி ஜே கிட்ட உனக்கு சாப்பிட ஸ்நாக்ஸும் ஜூஸும் வாங்கிட்டு வரட்டுமா, உனக்கு எந்த ஜூஸ் வேணும் சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்க, ஜே உங்க விருப்பம் ஹாரி சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாங்க நம்ம தியேட்டருக்குள்ள போலான்னு சொல்லி பேசிக்கிட்டே திரும்ப, அப்போ அங்க லியானு ஜானு வரத நம்ம ஜே பாக்குறான், அவன் ஹாரி கிட்ட அங்க பாருங்க ஹாரி உங்க அசிஸ்டன்ட் லியானும் டைரக்டர் ஜானு தியேட்டருக்கு வந்திருக்காங்க, இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்கும்போது ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குல்ல ஹாரி, இந்த நேரத்துல 2 பேரும் வெளியே வந்திருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா டேட்டிங் தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்க, ஜே பேசினதையெல்லாம் கேட்ட ஹாரி திரும்பி லியானை பார்க்க, அங்க ஜானு லியானும் ஜோடியா சிரிச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்க, அதை பார்த்து பயங்கரமா கடுப்பான ஹாரி இவன் உடம்பு சரியில்லாம மயக்கத்துல கடந்தா நான் தான் இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணேன், அது மட்டும் இல்லாம இவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நான் இங்க கவலைப்பட்டுட்டு இருந்தா இவன் உடம்பு சரியாயி அவன் பாட்டுக்கு ஜானோட சேர்ந்து வெளியே சுத்த ஆரம்பிச்சுட்டானா, இவனுக்கு உடம்பு சரியானதும் எனக்கு ஒரு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும்னு கூட இவனுக்கு தோணாம ஜாலியா டேட்டிங் பண்ணிட்டு இருக்கானா, நான் கூட இவனுக்கு அதிகமா ஒர்க் கொடுத்துட்டோமோ அதனாலதான் உடம்பு சரியில்லாம போயிடுச்சோன்னு பாவம் பார்த்து 2 நாள் எக்ஸ்ட்ரா லீவு கொடுத்தா, இவன் நான் கொடுத்த லீவை பயன்படுத்திட்டு நல்லா இந்த ஜான் பையனோட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கானான்னு சொல்லி ஹாரி டென்ஷன் ஆகி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க, இங்க ஜானை காட்டுறாங்க, தியேட்டருக்கு வந்திருக்க ஹாரி ஜேயும் பார்த்து ஜான் லியான் கிட்ட அங்க பாரு லியான் உன்னோட பாஸ் அவர் லவரோட தியேட்டருக்கு வந்திருக்காரு, நீ போய் அவர்கிட்ட பேசிட்டு வரையான்னு சொல்லி கேட்க, லியான் வேண்டாம் அவங்க ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்காங்க, இந்த நேரத்துல நம்ம போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், வா நம்ம தியேட்டருக்குள்ள போலான்னு சொல்லி லியான் வேகமா ஜான் அங்கிருந்து தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போக, தியேட்டருக்குள்ள வந்த லியான் மூவியை பாக்குறத விட்டுட்டு ஹாரிய பத்தி யோசிச்சுக்கிட்டே, அன்னைக்கு ஹாரி என்கிட்ட மூவி பாக்குறது பிடிக்காதுன்னு சொன்னாரு, இப்ப எப்படி தியேட்டருக்கு வந்தாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க, அதுல லியான் ஹாரி கிட்ட ஹாரி நீங்க சாட்டர்டே ஃப்ரீயா இருக்கீங்களா, ஃப்ரீயா இருக்கீங்கன்னா என்கிட்ட 2 மூவி டிக்கெட் இருக்கு, நம்ம 2 பேரும் மூவிக்கு போலாமான்னு சொல்லி கேட்க, ஹாரி எனக்கு மூவி
மூவி பாக்குறதெல்லாம் பிடிக்காது. அது மட்டும் இல்லாம சாட்டர்டே எனக்கு கிளைண்ட்ஸோட மீட்டிங் வேற இருக்கு. அதனால நீ மூவிக்கு உன் ஃப்ரெண்டோட போயிட்டு வா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதையெல்லாம் லியா நினைச்சு பார்த்துட்டு, அப்படின்னா ஹாரிக்கு மூவி பார்க்க பிடிக்கும், என் கூட தியேட்டருக்கு வரக்கு விருப்பம் இல்லாதனால தான் மீட்டிங் இருக்கு, எனக்கு மூவி பார்க்க பிடிக்காதுன்னு சொல்லி என்ன அவாய்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதை பார்த்த ஜான், என்னாச்சு லியானுக்கு, இங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு, இப்ப என்னாச்சு, இவர் முகமே இப்படி வாடி போய் இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஜான் லியான் கிட்ட, லியான் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, நீ ஓகேவா, எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு சொல்லி கேட்க, லியான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட ஜான், ஆனா உன்னை பார்த்தா நீ ஏதோ நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு, உண்மையை சொல்லு, நீ ஓகே தானேன்னு சொல்லி கேட்க, லியான் நான் எதை நினைச்சு கவலைப்படல, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட ஜான், அப்போ ஓகே, ஒருவேளை உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே மூவி பார்த்துட்டு இருக்க. இங்க நம்ம ஹாரிய காட்டுறாங்க. அவன் தியேட்டருக்குள்ள வந்ததுல இருந்தே மூவிய பார்க்காம லியானையே பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்த ஜே, இந்த ஹாரிக்கு என்னாச்சு, எதுக்காக இவரு இவ்ளோ சோகமா இருக்காரு, உள்ள வந்ததுல இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம மூவியும் பார்க்காம அந்த லியானையே பார்த்துட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. சீக்கிரமா லியானை ஏதாவது பண்ணி ஹாரி கிட்ட இருந்து பிரிக்கிற வழியை பார்க்கணும். இது இப்படியே போயிட்டு இருந்தா நான் போட்ட பிளான் மொத்தமும் வீணாயிரும்னு சொல்லி ஜே மனசுக்குள்ள டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்க. இப்போ ஒரு வழியா மூவியை பார்த்து முடிச்சு வீட்டுக்கு வந்த ஜேக்கு அவன் ஆள் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அந்த லியான் பத்தின ஃபுல் டீடைலையும் கலெக்ட் பண்ணி சென்ட் பண்ணிருக்க. அதுல பாத்தீங்கன்னா லியானுக்குன்னு எந்த சொந்தமும் கிடையாது. அவன் சின்ன வயசுல இருந்தே ஆசிரமத்துல தான் வளர்ந்துருக்கான். லியானுக்குன்னு அதிக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அவன் ஜேஎம் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். லியான் இது வரைக்கும் யாரையும் டேட் பண்ணது கிடையாது. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட பாஸோட ஒன்னா லிவிங்ல இருந்திருக்காங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்க. அதையெல்லாம் படிச்ச ஜே, அப்படின்னா நான் அப்ராடுக்கு போன அந்த 2 வருஷத்துல ஹாரியும் லியானும் லிவிங் டுகெதர்ல இருந்திருக்காங்களா, அப்படின்னா லியான் வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தை கண்டிப்பா ஹாரியோட வாரிசு தாங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த விஷயம் ஹாரிக்கு தெரிய வரதுக்கு முன்னாடியே நான் லியானை ஹாரியோட வாழ்க்கையில இருந்து மொத்தமா துரத்தி அடிச்சு ஆகணும். அதுக்கு நான் ஒரு வழியை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஜே அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இங்க அடுத்த நாள் ஹாரி ஆபீஸ்ல காட்டுறாங்க. ஆபீஸ்க்கு வந்த ஹாரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்ப அங்க லியான் வரான். அவன் ஹாரி கிட்ட, டைரக்டர் சார், நான் ஏஐடி கம்பெனியோட டாக்குமெண்ட்டை முடிச்சிட்டேன், நீங்க ஒரு தடவை எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து சைன் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த டாக்குமெண்ட்டை சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருவேன்னு சொல்ல, ஒர்க் பிஸியில இருக்க ஹாரி லியானை பார்க்காமலே இந்த ஃபைலை டேபிள் மேல வச்சுட்டு போ, நான் என் ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த டாக்குமெண்ட் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லி நிமிந்து நம்ம லியானை பார்க்க, அவன் முகம்லாம் வாடி போய் இருக்கிறத பார்த்த ஹாரி, இவனுக்கு என்னாச்சு, நேத்து ஜான் கூட தியேட்டர்ல பார்க்கும்போது இவன் நல்லா சுறுசுறுப்பா ஹாப்பியா தானே இருந்தான், ஆனா இப்ப என் கூட இருக்கும்போது என்னமோ இவன் முகம் இந்த அளவுக்கு சோகமாவும் டயர்டாவும் இருக்க மாதிரி தெரியறானே, இவன் முகம் வேற வெளுத்து போயிருக்கு, அப்படின்னா இவனுக்கு இன்னும் முழுசா உடம்பு குணமாகல நினைக்கிறேன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருந்த ஹாரி லியான் கிட்ட, இப்ப நீ எப்படி இருக்க, ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் இருந்து ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு எதுக்காக நீ வீட்டுக்கு போனன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட லியான், நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன் டைரக்டர் சார், அன்னைக்கு எனக்கு ஃபீவர் குறைஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன், அதனாலதான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கும் என் மேல அக்கறை காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் சார்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி, நான் உங்ககிட்ட டைரக்டர் எம்ப்ளாய்க்கான உரிமையோட தான் நான் நடந்துக்கிட்டேன், என் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற திறமையான எம்ப்ளாய்க்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும், அதனாலதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணனே தவிர மத்தபடி எதுவும் இல்ல, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதன்னு சொல்ல, அதை கேட்ட லியான், எனக்கு புரியுது டைரக்டர் சார், நமக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் வெறும் எம்ப்ளாய் டைரக்டர் ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் சொல்ல, அதை கேட்ட ஹாரி மனசுக்குள்ள, இந்த லியான் முதல்ல இருந்ததை விட இப்ப ரொம்ப ஒல்லியா இருக்க மாதிரி தெரியறானே, அன்னைக்கு கூட டாக்டர் என்கிட்ட ஏதோ சொன்னாருன்னு சொல்லி நினைச்சு பார்க்க, அப்பா அவனுக்கு டாக்டர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது, அதுல டாக்டர் லியான் ரொம்ப வீக்கா இருக்கான், அவன் சத்தான ஆகாரமா சாப்பிடணும், அது மட்டும் இல்லாம நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னதெல்லாம் ஹாரிக்கு ஞாபகத்துக்கு வர, ஹாரி லியான் கிட்ட, இன்னைக்கு மதியம் நீ ஃப்ரீயா இருக்கியா, ஃப்ரீயா இருந்தேன்னா என் கூட லஞ்சுக்கு வெளியே வரையான்னு சொல்லி கேட்க, லியான், சாரி டைரக்டர் சார், என்னால வர முடியாது, நான் ஒருத்தரை பார்க்க போகணும்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி, யார் அந்த ஒருத்தர், ஜான் தானன்னு சொல்லி கேட்க, லியான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாய் பாஸ் கிட்ட பர்சனல் விஷயங்களை சொல்லியே ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்டு கடுப்பான ஹாரி, இன்னைக்கு நீ யாரையும் பார்க்க போக வேண்டிய அவசியம் கிடையாது, நீ என் கூட லஞ்சுக்கு வந்தே ஆகணும், நான் உன் கூட வில்சன் ப்ராஜெக்ட் பத்தியோ பார்ட்னர்ஷிப் பத்தியோ டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட லியானும் ஓகே சார் அப்ப கண்டிப்பா வரேன்னு சொல்ல, அதை கேட்டு ஹாப்பியான ஹாரி வேகமா அந்த ஏஐடி கம்பெனி டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி, நான் இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டேன், நீ இந்த ஃபைலை கொண்டு போய் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துட்டு வா, நம்ம லஞ்சுக்கு போலான்னு சொல்ல, அதை கேட்ட லியானும் ஹாரி கிட்ட இருந்து அந்த ஃபைலை வாங்கிட்டு அங்கிருந்து போக, அன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு லியானை கூட்டிட்டு வந்த ஹாரி, லியான் சாப்பிட்றதுக்காக ஃபுட்டு நிறைய ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன், அதை பார்த்த லியான், டைரக்டர் சார், நீங்க என்கிட்ட மதியம் வில்சன் ப்ராஜெக்ட பத்தி டிஸ்கஸ் பண்ண போறதா சொல்லித்தானே லஞ்சுக்கு இன்வைட் பண்ணீங்க, ஆனா இங்க வந்து பார்த்தா எதுக்காக இவ்ளோ ஃபுட் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, ஹாரி, நான் உனக்கு கொஞ்ச நாளாவே அதிகமா ஒர்க் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஒர்க் ப்ரெஷர்னால தான் நீ இந்த அளவுக்கு இழைச்சு போயிருக்கேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உனக்கு டேஸ்டியான ஃபுட் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன், நல்லா சாப்பிடுன்னு சொல்ல, அதை கேட்ட லியான், இப்ப எதுக்காக இவர் என் மேல அக்கறை இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காரோ
பண்றாரோ தெரியலையே. எதுவா இருந்தாலும் சரி நம்ம சீக்கிரமா சாப்பிட்டு இங்கிருந்து கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ற வழியை பாப்போம்னு சொல்லி லியான் வேக வேகமா ஃபுட் எடுத்து சாப்பிட்டு இருக்க. அதை பார்த்த ஹாரி மனசுக்குள்ள எங்க இவன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுவானு நினைச்சு பயந்தேன். பரவாயில்ல இவன் நல்லா தான் சாப்பிடறான்னு சொல்லி ஹாரி லியான் கிட்ட இங்க பாரு லியான் கூச்சப்படாம நல்லா சாப்பிடுன்னு சொல்லி லியானை பார்க்க இங்க லியான் என்னடான்னா சாப்பிடுற அவசரத்துல அவன் முகத்துல சாஸ் ஒட்டி இருக்குங்கிறது கூட தெரியாம அவன் பாட்டுக்கு வேக வேகமா சாப்பிட்டு இருக்க. அதை பார்த்த ஹாரி அவனை மறந்து டவலை எடுத்துட்டு லியானோட பக்கத்துல போய் அவன் முகத்துல ஒட்டி இருக்க சாஸ் தொடச்சு விட்டுட்டு உன்னோட ஃபேஸ்ல சாஸ் ஒட்டி இருந்தது அதான் தொடச்சு விட்டேன் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதன்னு சொல்லி ஹாரி டேபிள் மேல வச்சிருக்க பிரான் எடுத்து லியானோட பிளேட்ல வச்சு இந்த பிரானை சாப்பிட்டு பாரு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட லியான் சாரி எனக்கு பிரான் சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்ல அதை கேட்ட ஹாரி என்ன சொல்ற நீ இதுக்கு முன்னாடி நீ என் கூட சேர்ந்து பிரான் சாப்பிட்டுருக்கல இப்ப என்ன பிடிக்காதுன்னு சொல்றேன்னு கேட்க லியான் அதுக்கு காரணம் நீங்க எனக்கு அந்த பிரானை கொடுத்தீங்க நீங்க கொடுத்த பிரானை எப்படி எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியும் அதுக்காகத்தான் நான் சாப்பிட்டனே தவிர மத்தபடி எனக்கு பிராணம் சுத்தமா பிடிக்காது நம்ம ஒன்னா இருந்த நாட்கள்ல ஒரு தடவை கூட எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்க நீங்க முயற்சி பண்ணல உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க லவர் ஜேக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறதுலயே உங்களுக்கு நேரம் சரியா இருந்துச்சு நான் ஜேயோட ஸ்டண்டின் மட்டும்தான் அதுக்காக ஜே சாப்பிட்ற எல்லாமே எனக்கு பிடிக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது அது மட்டும் இல்லாம நீங்க என்ன ஜேவா மாத்துறதுக்காக பண்ண எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கலங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க லியான் சொன்னதை எல்லாம் கேட்ட ஹாரி மனசுக்குள்ள அப்படின்னா இந்த 2 வருஷமா நான் இவனை ரொம்ப மோசமா நடத்தி இருக்கனான்னு சொல்லி நினைச்சு ஃபீல் பண்ண ஹாரி லியான் கிட்ட இங்க பாரு லியான் உனக்கு பிரான் சாப்பிட பிடிக்காதுன்னா நீ சாப்பிட வேண்டாம் அதுக்கு பதிலா உனக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுன்னு சொல்ல லியான் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அம்மா உங்க லவர் ஜே எங்க அவரு கூட லஞ்சுக்கு வரதை விட்டுட்டு எதுக்காக என்ன இன்வைட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க ஹாரி லியான் கிட்ட ஜே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருக்கான்னு சொல்ல அதை கேட்ட லியான் அதானே பார்த்தேன் அவங்க உங்க கூட இல்லாதனால நீங்க என்ன இன்வைட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நான் இப்பவும் ஜேவோட ஸ்டண்டினா தான் இருக்கேன் அப்படித்தானேன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஹாரி அப்படியெல்லாம் எதுவும் இல்ல இஷ்டத்துக்கு நீயே கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத நான் உன்னை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணதுக்கான காரணம் வில்சன் ப்ராஜெக்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணவும் ப்ராஜெக்டோட பார்ட்னர்ஷிப் பத்தி பேசவும் தான் ஏன்னா இந்த வில்சன் ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு ரொம்பவே முக்கியமான ப்ராஜெக்ட் அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு நீ முடிச்சிருக்க எந்த அளவுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் கூப்பிட்டேன்னு சொல்ல அதை கேட்ட லியா நான் வில்சன் ப்ராஜெக்ட முடிச்சிட்டேன் டைரக்டர் சார் நான் இன்னொரு தடவை அந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணிட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து தரேன்னு சொல்ல அதை கேட்ட ஹாரியே சரின்னு சொல்லி 2 பேரும் லஞ்ச் சாப்பிட்டு முடிக்க இப்போ ஒரு வழியா ஹாரி ஒர்க்க முடிச்சு வீட்டுக்கு வர அப்ப அவனுக்கு ஜே கிட்ட இருந்து கால் வருது ஜே ஹாரி கிட்ட நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போறேன் அதனால வீட்டுக்கு வரக்கு லேட் ஆகும்னு சொல்ல அதை கேட்ட ஹாரியோ சரி பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணு பார்ட்டி முடிச்சது எனக்கு கால் பண்ணு நான் உன்னை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்ல ஜே அதெல்லாம் வேண்டாம் ஹாரி நீங்களே ஆல்ரெடி டே நைட் ஒர்க் பண்ணி டயர்ட்ல இருப்பீங்க அதனால நீங்க வர வேண்டாம் நல்லா ரெஸ்ட் எடுங்க நான் பார்ட்டி முடிச்சுட்டு டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு வந்தாரேன்னு சொல்லி அம்பி மாதிரி ஆக்ட் பண்ண அதை நம்பின நம்ம ஹாரியும் எனக்கு புரிஞ்சது நீ நல்லா பார்ட்டி என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி காலை கட் பண்ண இங்க ஜே ஹாரி கிட்ட ஃப்ரெண்டு கூட பார்ட்டிக்கு போறதா போய் சொல்லிட்டு ஜே நேரா ஹாரியோட ஜேஎம் கம்பெனிக்கு வரான் அவன் லியானை எப்படியாவது ஹாரி கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக லியான் டே நைட் ஒர்க் பண்ண வில்சன் ப்ராஜெக்ட டெலீட் பண்ண ஜே லியானோட கம்ப்யூட்டர்ல உட்காந்து வில்சன் ப்ராஜெக்ட தேடிட்டு இருக்க அப்ப அங்க ஆபீஸ்க்குள்ள அங்க ஒர்க் பண்ற பொண்ணு வரா அவ ஏதோ ஃபைல ஆபீஸ்லயே மறந்து விட்டுட்டு போயிட்டேன்னு அந்த பொண்ணு அந்த ஃபைலை எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்க அப்ப அங்க ஆபீஸ்ல யாரும் இல்லாததை பார்த்து அந்த பொண்ணு ஆபீஸ் என்ன யாரும் இல்லாம பார்க்க பயங்கரமா இருக்கு சீக்கிரமா அந்த ஃபைலை எடுத்துட்டு இங்கிருந்து ஓடி போயிடணும்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்க அந்த பொண்ணு லியான் கேபின்ல ஜே இருக்கிறத பாக்குறா அட இவர் அசிஸ்டன்ட் ஜே தானே இவரு இந்த நேரத்துல ஆபீஸ்ல என்ன பண்றாரு அதுவும் லியான் சாரோட சிஸ்டம்ல இவரு என்ன பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இதோட காதல் தீய சீரிஸ் எபிசோட் 5 கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டியர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்